வணக்கம். தயவு செய்து இதை செய்யுங்க, வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. இந்த புதன்கிழமையில் பச்சை பயிறு சாதம் இல்லைன்னா கீரை சாதம் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஒரு 14 புதன்கிழமை செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துலையோ வேறு எங்கேயோ நீங்கள் எழுதுனா பச்சை கலர் பேனாவை பயன்படுத்தணும். ஒவ்வொரு புதன்கிழமை வரும்பொழுதும் ஏதாவது ஒரு க்ரீன் ஷர்ட்டு, க்ரீன் பேண்ட்டு, இல்லை க்ரீன் கைக்குட்டை, ஏதாவது ஒரு பச்சை நிற கலரில் ஏதாவது ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். துர்க்கை அம்மனுக்கு 48 நாள் நெய் தீபம் போடணும். இதெல்லாம் யாருக்கு? 23ஆம் தேதி பிறந்தவங்க வாழ்க்கை அதிர்ஷ்டகரமாக சிறப்பாக இருக்கிறதுக்காக சொன்னேன். இனி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க லக்கேஜ் டேட்டு, டைமு, அவங்க இப்படி இருந்தால் லைஃப்பில் பெரிய ஆளாக வருவாங்க, எல்லாத்தையும் பேச போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். 23ஆம் தேதி பிறந்தவங்க பேசினாலே பணம் வரும், அந்த மாதிரியான ஒரு டைப். அவங்க ரொம்ப புத்திசாலிகள், ஈஸியாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க, ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவாங்க. இந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட பேசுகிறவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் எப்போவுமே புதுசாக யோசிப்பாங்க. இவங்களுக்கும் ஒரே இடத்துல இருக்க பிடிக்காது. சில சமயத்தில் கொஞ்சம் சஞ்சலப்படுவாங்க. இவங்க ஒரு ரொமான்டிக் ஃபெலோ. லவ் பண்ணால் கூட இவங்க சுதந்திரத்தை தான் பெருசாக நினைப்பாங்க. நீங்கள் எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் லைஃப் பார்ட்னர் இவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். இவங்க தொழில் பெரும்பாலும் மீடியா, பத்திரிக்கை, யூடியூபு இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது, டூரிசம், டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் இவங்களுக்கு அமையும். அப்புறம் அந்த பயிற்சி கொடுக்குறவங்க அவங்கெல்லாம் இந்த டேட்டில் பிறந்தவங்க தான். பேச்சாளராக இருப்பாங்க, ஆலோசனை சொல்கிறவங்களாக இருப்பாங்க, ஐடிலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, டிஜிட்டல்லையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே சமயத்தில் பல வேலைகளை ஈடுபடக்கூடாது. எந்த முடிவையும் அவசரமாக எடுக்கக்கூடாது, ரொம்ப யோசிக்கணும். எண்ணி துணிக்க கருமம். கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கிறது கற்றுக்கணும். இவங்களால் முடியாது, கற்றுக்கணும். இவங்க ரொம்ப பேசுறதுனால சில சமயம் அதுவே பிரச்சனையாக மாறலாம். இவங்க வாழ்க்கையில் தடைகளோ தாமதமோ வந்தால் அந்த தடைகள் தாமதத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க 4ஆம் நம்பர்காரங்க, 8ஆம் நம்பர்காரங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு பார்த்து உட்காரணும். சாப்பிட்றத தவிர மற்றதெல்லாம் வடக்கு பார்த்து செஞ்சால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு உகந்த நாள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. இவங்களுக்கு லக்கியஸ்ட் டேட் 5, 14, 23, 27. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் பச்சை, நல்லா டார்க்காக இருக்கலாம். இவங்களுக்கு வெள்ளி நீளமாக இருக்கும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கல் மரகதம். அதை வெள்ளி மோதிரத்தில் போடணும். வலது கையில் சுண்டு விரலில் போடணும். இவங்க முருகனை கும்பிட்டா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். இந்த மன அமைதி இல்லாதவங்க விநாயகரை கும்பிட்டா அமைதி கிடைக்கும். எந்த கோயிலோ இல்லை ஏதாவது இங்கே யாத்திரை போகணுனாலும் புதன்கிழமை செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிராம் ப்ரீம் ப்ரம் சக புத்தாய நமக. இதை அதாவது ரொம்ப சிரமப்படுறாங்க, ஒரு கடன் தொல்லை, வருமானம் இல்லைன்னா ஒரு 32 நாள், ஒரு நாளைக்கு 107 தடவை ஜபம் பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கை சூழ்நிலை மாறும். வாழ்க. நன்றி, வணக்கம்.